முக்கியமாக இந்த 3 விஷயந்தான். ஒன்று குருவை ஏற்றுக்கிறது, ஒன்று மறைஞ்ச குருவை வந்து ஆசனாக ஏற்றுக்கிறது, 3வது தெய்வ வழிபாடு பண்ணுறது. இந்த 3மே தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு கடமையாக பண்ணாதீங்க, ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணாதீங்க, இது கடமையாக பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி தெய்வத்தை முன்னெடுக்கணும். ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் தெய்வத்தை முன்னெடுக்கணும். ஒரு பொருள் வாங்கணுன்னாலுமே ஒரு தெய்வத்தை முன் வைக்கணும். எல்லாத்துக்குமே அந்த ஆசான அந்த குருவையும் அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட உங்களுக்கு என்ன ஆகும்னா, மலை மாதிரி ஒரு சுமையே வந்தாலும் பனி மாதிரி கரைஞ்சிருமா. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி குருஜி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு நீங்கள் நல்லா இருக்கும்போது எந்த தெய்வமும் உங்களை பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஒரு விஷயம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்ட உயிர் பிரிகிற தருணம், இல்லை ஒரு விபத்து நடக்கிற தருணம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற தருணம், இல்லை ஒரு இடத்துல மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல காப்பாற்றுறது தான் இந்த மகான் ஆசான் குரு தெய்வங்கள் எல்லாமே நம்மளை. ஸோ சொல்ல வர புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு கஷ்டத்தில் விழ போகிறோன்னு தெரிஞ்சு விழுறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கி விட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த ஆசானை எடுத்துக்கிறது.